அண்மையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது மோடிஜி அவர்கள், நமது பாரத பிரதமர் அவர்கள், நான் கடவுளின் அவதாரம், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதாகவும் அதை கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. 2 முறை அவர் பிரைம் மினிஸ்டராக வந்துட்டார். சரியா? அவர் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் பிறந்திருக்காங்க இந்த உலகத்தில். கடவுளுடைய படைப்பு எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் பிறந்திருக்காங்க. இதை கேலி கிண்டல் பண்ணுறாங்களே அவர் சொல்கிறத. உண்மையிலே நான் பிஜேபிக்காரன் கிடையாது. சரியா? அவர் கிறிஸ்டியன், பிஜேபிக்காரன் கிடையாது. இருந்தாலும் அவருடைய மனசில் அவர் பட்டதை சொல்கிறாரு. பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. ஆமாம், தான் ஒரு கடவுளின் அவதாரம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, எத்தனையோ போலி சாமியார்களும் சொல்கிறாங்க தான் ஒரு கடவுளின் அவதாரம் அப்படி இப்படின்னு சொல்லத்தான் செய்கிறாங்க. இவர் சொன்னால் இவர் ஒரு பதவிக்கு வந்திருக்காருல்ல, இவர் ஒரு பதவிக்கு வந்திருக்காரு, பாரத பிரதமராக இருக்கிறாரு. இவருக்கு ஏதோ ஒரு மனசில் பட்டதை சொல்கிறாரு. அதை கிண்டல் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. கிண்டல் பண்ணுறவங்களுமே ஏதாவது ஒரு வழியில், அதாவது பைபிள்லே சொல்லியிருக்கு, எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் தான். கடவுளின் பிள்ளைகளுங்கும்போது கடவுளின் அவதாரம் தான் அது. புரியுதா? எல்லாத்துக்குமே ஒரு காரியங்கள் கடவுள் கொடுத்துருக்காரு. அதை செயல்படுத்துகிறவனு இருக்கான், செயல்படுத்தாமல் இப்படி வெட்டியாக அடுத்தவன் சொல்கிறத நான் கடவுளின் அவதாரம் சொல்கிறவர் கிண்டல் பண்ணுறவனு இருக்கான். நீ கிண்டல் பண்ணுறதுக்கு பதிலாக நீ ஒரு கடவுளின் அவதாரம் மாதிரி எதையாவது செய்யி. உன்னையால் செய்ய முடியல, அடுத்தவனையும் கிண்டல் பண்ணுறா. எல்லாருமே கடவுளின் அவதாரம் தான். புரியுதா? அதனால் அவரை கிண்டல் பண்ணுறதுக்கு பதிலாக நீ எதையாவது மக்களுக்கு செய்ய முடியுதான்னு பாரு. ஆமாம். நன்றி, வணக்கம்.